ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் யூஸ்ஃபுல் சேனல். இப்போ நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, போன வீடியோவில் பிசிஓடியில் சாத்துக்குடி ஜூஸ் பற்றி பேசியிருப்பேன். ஸோ அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாம் தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாத பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் சாத்துக்குடி. இப்போது சாத்துக்குடியில் அதிகமாக வைட்டமின்கள், தாதுக்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா தாவர ரசாயனங்கள் இருக்குது. சாத்துக்குடியில் அதிகமாக நார்ச்சத்து இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாத்துக்குடியில் சிட்ரஸ் இருக்கிறதுனால விட்டமின் சி அதிகமாக இருக்குது. பொதுவாக காய்ச்சல், இருமல், அப்புறம் சளி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் தான் எடுத்துப்பாங்க. எப்போ பார்த்திங்கன்னா எதுக்குன்னா அது பிளட் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு அந்த டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க பார்த்திங்கன்னா சாத்துக்குடி ஜூஸ் அடிக்கடி எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க வாமிட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக எடுத்துப்பாங்க. அது எப்படி சாத்துக்குடி சரி செய்யுதுன்னா, அதில் பயோகார்பனேட்ஸ் இருக்குது சாத்துக்குடி ஜூஸில். ஸோ அது வாமிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாத்துக்குடி ஜூஸ் எடுக்கிறதுனால வயிற்றில் இருக்கிற காயெல்லாம் சரியாகுது. அது ஏன்னா அந்த சாத்துக்குடி சாறில் என்ன இருக்குன்னா பான்டோப்ரசல், அப்புறம் ரானிட்டிடன் இருக்குது. ஸோ வயிற்றில் காயம் இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாத்துக்குடி ஜூஸ் குடிங்க, காயம் நல்லாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1700 விட்டமின் சி கம்மியாக இருக்கிறதுனால ஸ்கர்வின்ற நோய் எல்லாருக்கும் பரவி வந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஸோ அந்த நோயை தடுக்கிறதுக்கு சிட்ரஸ் உள்ள பழங்களை நிறைய பேர் சாப்பிட்டு வர சொன்னாங்க. அப்போது சாத்துக்குடி ஜூஸை எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்கர்வினா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஈரில் ரத்தப்போக்கு பல்லுலாம் வீக்கமாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சு உயிரிழந்தாங்க. ஸோ அதை அந்த டைமில் சாத்துக்குடி எல்லாரையும் காப்பாற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் நம்மளுடைய மூட்டு வலி சரி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் போன்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்க ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. சாத்துக்குடியில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ சாத்துக்குடியில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். அதில் கெம்ஃப்ரோல்னு இருக்குது, பிளாவனாய்டுகள் இருக்குது, குர்செடின் இருக்குது, லெமோனாய்டு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது. சாத்துக்குடியில் பொட்டாசியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ் என்ற கனிமங்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருந்த எலக்ட்ரோலைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிறுநீரகத்தில் சிறுநீர் கற்கள் இருக்குதுன்ட்டு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிட்ரஸ் பழங்கள் நிறைய எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று தான் சாத்துக்குடி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த சிறுநீரகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாத்துக்குடி பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாத்துக்குடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பிசிஓடி இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாத்துக்குடி குடிக்கலாம். ப்ரெக்னென்ட் ஆகிறவங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சாத்துக்குடி நம்ம டெய்லியுமே ஃபுட்டில் நமக்கு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்குது. இந்த சாத்துக்குடி தானே அப்படின்னு நினைக்காம உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே ஒரு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.